Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 23வது ஜன்னல், அத்தியாயம் 9. சென்னை பெசன் நகரின் கலாக்ஷேத்ரா காலனியில் 5வது குறுக்கு தெருவில் முதல் பங்களா. பங்களாவின் பின்பக்க சிட் அவுட். சாயந்தரம் 7 மணி. மெலிதான கடல் காற்று. சீதாபதி சிகரெட் பைப்பின் புகையிலை தூளை திணித்து கொண்டே தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஓவியாவிடம் பதட்ட குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ஓவியா, நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலம்மா. அப்பா, நான் சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. அந்த பட்டர் பேர் என்ன? நவநீத பட்டர். அந்த தாமரை பட்டயம் அவர்கிட்ட தான் இருக்கா? ஆமாம். காட்டினாரா? இல்லை, உங்ககிட்ட பிஸ்னஸ் பேசின பின்னாடி தான் அந்த தாமரை பட்டயத்தை காட்டுவாரான். அவரை எப்படி நம்புறது? நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் சரின்னு சொன்னால் அவர் புறப்பட்டு வர்றாராம். அந்த பட்டரை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? அப்பா ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கார். பட் பேச்சை பார்த்தா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கார். எல்லா கோயில்களை பற்றியும் சரித்திர சான்றுகளோடு பேசுகிறாரு. அவரை நம்பலான்னு சொல்கிறியா? தாராளமாக. இந்த பட்டர் என்ன என்னைக்கு பார்க்க வர்றதா சொன்னார்? நாம் வரலாம்னு க்ரீன் சிக்னல் கொடுத்தா தான் புறப்பட்டு வருவாராம். க்ரீன் சிக்னல் கொடுத்துரு, புறப்பட்டு வரட்டும். நான் அவர்கிட்ட பேசுகிறத விட நீங்களே பேசிட்டா அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, அவருக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் பேசிடுறேன். ஓவியா தன் செல்ஃபோனை எடுத்து பட்டரின் செல்ஃபோன் எண்களை தட்டி கொடுக்க சீதாபதி வாங்கி காதில் வைத்தார். ரிங்டோன் போய் பட்டரின் குரல் கேட்டது. நமஸ்காரம், பேசுகிறது யார்? ஓவியாவா? ஓவியாவோட அப்பா. டபுள் நமஸ்காரம். உங்கள் ஃபோனை தான் எதிர்பார்த்துருந்தேன். என்னோடய டாக்டர் ஓவியா எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் உடனே புறப்பட்டு சென்னை வந்துடுங்க. நான் மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசிடலாம். எப்போ வந்து உங்களை பார்க்கலாம்? உடனே கூட நீங்கள் புறப்பட்டு வரலாம். இப்போது மணி 7. 8 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்னது, 8 மணிக்கு வர்றீங்களா? நீங்கள் இருக்கிறது கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலில். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே சென்னைக்கு எப்படி வர முடியும்? பட்டர் சிரித்தார். வர முடியும். எப்படி முடியும்? கும்பகோணம் என்ன சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரா? உடனே ஒரு ஆட்டோ கால் டாக்ஸியை பிடிச்சி வர்றதுக்கு? பட்டர் இப்போது பலமாய் சிரித்தார். நான் இப்போது கும்பகோணத்தில் இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னது? பின்ன நான் இப்போ சென்னையில் இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஸ்நேகிதன் வீட்டில் தங்கியிருக்கேன். நீங்கள் எப்போது சென்னைக்கு வந்தீங்க? நான் நேற்றுக்கு நைட்டு பஸ்ஸில் புறப்பட்டு காலங்கார்த்தாலே சென்னைக்கு வந்துட்டேன். உங்கள்கிட்டே இருந்து எப்படியும் க்ரீன் சிக்னல் வரும்னு எனக்கு தெரியும். அதுதான் அட்வான்ஸாக புறப்பட்டு வந்துட்டேன். அப்படி புறப்பட்டு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே. சீதாபதி சிரித்தார். பட்டர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பார்னு நான் நினைக்க கூட பார்க்கல. இன்றைக்கி வரட்டுமா இல்லை நாளைக்கு காலையில் வரட்டுமா? இன்றைக்கே வாங்க. நானும் என்னோடய டாக்டரும் ஃப்ரீயாக இருக்கோம். பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை பற்றி பேசலாம். உங்கள் வீட்டு அட்ரஸை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. அத்தியாயம் 10. GH. டாக்டர் பஞ்சாபகேசன் தன் அறையில் உட்கார்ந்து ஒரு பேஷண்ட்டின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை உன்னிப்பாய் படித்து பார்த்து கொண்டிருந்த போது அறைக்கதவு மெலிதாய் தட்டப்படும் சத்தம் கேட்டது. ப்ளீஸ் கெட் இன் என்றார். இன்ஸ்பெக்டர் சேது உள்ளே நுழைந்தார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். ப்ளீஸ் கம் டாக்டர். கம் கம். நாற்காலியை காட்டினார். சேது உட்கார்ந்து கொண்டே கேட்டார். பிஸியாக இருக்கீங்களா டாக்டர்? நோ 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 ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசன் ப்ரொசீஜரை என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பை ஆல் மீன்ஸ். நானே உங்களை ஃபோன் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். மார்ச்சுரி ஊழியர்கள் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்களே, அவங்கள விசாரணை பண்ணதில் உபயோகமான தகவல் எதாவது கிடச்சிதா? அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் டாக்டர். டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டிலிருந்து ஃபைலை மூடி வைத்தார். சொல்லுங்கள். ஒரு பெண்ணின் தலையில்லாத உடம்பு மார்ச்சுரிக்குள்ளே வந்ததுக்கு டாக்டர் ஒருத்தர் தான் காரணம். இஸ் இட்? எஸ். அந்த 4 பேரையும் லாக்அப்பில் கொண்டு போய் விசாரித்த போது எவனுமே வாய் திறந்து உண்மையை சொல்லலை. அதுக்கப்புறம் 4 பேரையும் கடுமையாக மிரட்டி கையில் பேப்பர் பையனை கொடுத்து சொல்ல நினச்சதை எழுத சொன்னேன்.
யாராவது ஒருத்தர் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அவங்க பேரை வெளியே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதால் அந்த 4 பேரும் என்னோட ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் எழுதின லெட்டரில் எல்லா உண்மையும் இருந்தது. என்ன உண்மை? இதோ அந்த 4 பேரில் ஒருத்தர் எழுதின லெட்டர், நீங்களே படிங்க டாக்டர். பஞ்சாபகேசன் வாங்கி அதில் பார்வையை போட்டார். பால் பாயிண்ட் பேனாவில் எழுதப்பட்ட கோணல் மாணலான எழுத்துக்கள் பார்வைக்கு கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு சூசை எழுதி கொண்டது. ஐயா, நான் இப்போது சொல்ல போகிறது 100க்கு 100 உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி மணி 10 இருக்கும். எங்கள் டியூட்டியில் இருந்த ஐயாசாமி ஒரு அனாதை டெட் பாடியை மயானத்தில் அடக்கம் பண்ணுறதுக்காக போலீஸ் கான்ஸ்டபிளோடு போயிருந்தான். மார்ச்சுவரி வாசலில் நான் மட்டும் உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சீஃப் டாக்டர் பஞ்சாபகேசன் அந்த பக்கமாக வந்தார். நான் பீடியை எரிஞ்சிட்டு எழுந்து நின்னேன். டாக்டர் பதட்டமாக தெரிஞ்சார். என் பக்கத்தில் வந்து நின்னவர், சூசை எங்கூட கொஞ்சம் வான்னு கூப்பிட்டாரு. நான் போனேன். டாக்டர் தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். ரூமுக்குள்ளே போனதும் கதவை சாத்தி தாழ்ட்டார். நான் இதெல்லாம் எதுக்குன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் பேச ஆரம்பித்தார். சூசை, நான் இப்போ ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் உதவி பண்ணணும்னு சொன்னார். நான் என்ன உதவின்னு கேட்டேன். அவர் என்னை அந்த ரூமில் இருந்து குளியலறைக்கு கூட்டி போய் காட்டினார். பார்த்ததும் நான் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு பெண் அலங்கோலமான கோலத்தில் விழுந்து இறந்து போயிருந்தா. டாக்டர் தோளை தொட்டார். சூசை, இந்த பொண்ணு அவ்வளோ நல்லவள் இல்லை. நான் என்றைக்கோ பண்ண ஒரு தப்பை காரணம் காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சிட்டு இருந்தா. நானும் அந்த தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி அவளுக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய தொகை கேட்டு அவள் இங்கே வந்தா. நான் பணம் தர முடியாதுன்னு சொன்னதும் கத்தியை காட்டி மிரட்டினான். எனக்கு வந்த ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த கனமான ஸ்டூலை எடுத்து அவள் தலையில் ஒரு போடு போட்டேன். அந்த வினாடியை சுருண்டு விழுந்து செத்துட்டா. ஒரு துளி ரத்தம் வெளியே வரல. மூளையோட முகுளம் பகுதியில் பலமாக அடிபட்டதால் இறந்து போயிருக்கலாம். இந்த உடம்பை யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படும் என்று சொன்னார். நான் முதல்ல தயங்கினேன். அப்புறம் டாக்டர் நிறைய பணம் தர்றதா சொல்லவும் ஒத்துக்கிட்டேன். பாடியை உடனே வெளியே கொண்டு போக முடியாத நிலைமையில் இருந்ததால் அந்த பொண்ணோட பாடியை ஃபார்மலில் நினச்சி ஒரு பெரிய பாலித்தீன் பைக்குள்ளே திணிச்சு ட்ராலியில் வச்சு கோடவுனுக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ராத்திரி 12 மணிக்கு மேலே வந்தார். நாளைக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, போலீஸ் கைக்கு பாடி கிடச்சாலும் பொண்ணு யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கையில் வச்சுருந்த ஆப்ரேஷன் பண்ணுற கூர்மையான கத்தியால் பொண்ணோட தலையை வெட்டி நான் கையோடு கொண்டு வந்திருந்த சூட்கேஸில் போட்டுட்டார். இதை நான் எரித்து சாம்பலாக்கிடுறேன். நீ இதை நாளைக்குள்ளே எப்படியாவது வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தலையாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாடியை மற்றவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக 2-3 இடங்களில் மாற்றி மாற்றி வச்சேன். எதுவும் சரிப்பட்டு வராதால் ஐயாசாமிக்கு தெரியாமல் பாடியை மார்ச்சுரிக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்னோட கெட்ட நேரமோ என்னவோ டாக்டரோட கெட்ட நேரமோ தெரியல, மார்ச்சுரியில் தான் மறைச்சி வச்சுருந்த பெண்ணோட பாடியை ஐயாசாமி பார்த்துட்டான். சத்தம் போட்டான். நானும் அவனோடு சேர்ந்து அதிர்ச்சி அடைந்த மாதிரி நடித்தேன். இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்லணும்னு அவன் ஓடின போது என்னால் தடுக்க முடியல. ஐயாசாமி டாக்டர்கிட்ட விஷயத்தை சொன்னபோது அவர் என்னை பார்த்தாரு. ஐயாசாமி இந்த விஷயத்தில் சரி கட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் வேறு வழி இல்லாமல் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. இந்த விஷயத்தில் நான் குற்றவாளி கிடையாது. டாக்டர் தன்னோட அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி என்னையும் அவர் பண்ண குற்றத்துக்கு உடந்தையாக்கிட்டார். லெட்டர் முடிந்து போயிருக்க அதை படித்த டாக்டரின் முகத்தில் முத்து முத்தாய் வேர்வை. சேது கேட்டார், சூசை, இந்த வாக்கு மூலத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மையா டாக்டர்? டாக்டர் பெருமூச்சொன்றை வெளியேற்றி விட்டு சொன்னார். பொய், அப்பட்டமான பொய். சூசை எதுக்கு பொய் சொல்லணும்? அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்னவோ அவன் சொன்னதெல்லாம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வெளியால் இந்த வேலையை எல்லாம் பண்ணியிருக்க முடியாது, பண்ணவும் சாத்தியம் இல்லை. இன்ஸ்பெக்டர், என்னோட 20 வருஷம் டாக்டர் வாழ்க்கையில் ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்பட்டதில்லை. கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. சாரி டாக்டர், நீங்கள் இந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் காந்தி புத்தர் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஃபோனில் லாக்கப்புக்குள்ளே வந்து 1 மணி நேரம் குத்துக்காலிட்டு உட்காந்தா தான் உண்மை பேசணும்னு தோணும். இன்ஸ்பெக்டர், இந்த பயமுறுத்தல் பேச்செல்லாம் எங்கிட்ட வேண்டாம். சரி, பயமுறுத்தலை, கேஷுவலாகவே பேசுவோமே. அந்த பெண்ணோட தலையை என்ன பண்ணீங்க? எங்கேயாவது கொண்டு போய் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டிங்களா, இல்லை புதைச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை உண்மையிலே யார் அதை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஸோ அந்த பொண்ணையே உங்களுக்கு தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது. சூசை சொல்கிறது பொய்யோ பொய்? ஓகே டாக்டர், சூசை சொன்னது உண்மையாக பொய்யான தீர்ப்பு சொல்ல வேண்டியது கோர்ட்டு.
அதுக்கு முன்னாடி போலீஸோட ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட்டு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபரை போலீஸ் கைது பண்ணணும், ரிமாண்டில் வைக்கணும், அப்புறம் கோர்ட்டில் நிறுத்தணும். உங்களை முறைப்படி விசாரணை செய்ய கோர்ட்டில் உத்தரவு வாங்கிக்கணும். 15 நாள் சிறையில் இருந்த பின்னாடி நீங்கள் ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணணும். உங்களுக்கு ஜாமீனை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த தரப்பு வக்கீல் கோர்ட்டில் வாதாடுவார். இது பிக் பாக்கெட் கேஸ் இல்லை, ஒரு மர்டர் கேஸ். அதுவும் ஒரு பெண்ணை மர்டர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற கத்தியாலேயே தலையை வெட்டி எடுத்து ஸ்டாப் இட். டாக்டர் பஞ்சாபகேசன் நாற்காலியை தள்ளிக்கொண்டு கோபமாக எழுந்தார். இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். சேது சிரித்தார். நான் இன்னும் உங்களை கைது பண்ணவே இல்லையே, அதுக்குள்ளே திஸ் இஸ் டூ மச்ன்னு சொல்கிறீங்களே டாக்டர். கைது பண்ணி போலீஸ் ஜீப்பில் வந்து ஏந்தும் போது உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்ஸ்பெக்டர், இது யாரோ பண்ண சூழ்ச்சி. அந்த சூசை பொய் சொல்கிறான். ஏன் நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கக்கூடாதா? நான் அந்த ராஸ்கல் சூசையை பார்க்கணும்னு பேசுகிறேன். வாங்க, ஸ்டேஷனில் இருக்கிற லாக்கப்புக்கு போகலாம். அங்கே வச்சு நீங்கள் சூசையை பாருங்கள், பேசுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் சூசை கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அந்த அடிப்படையில் நான் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம். ஸ்டேஷனுக்கு வந்து சூசையை பார்க்குறீங்களா? வர்றேன். டாக்டர் பஞ்சாபகேசன் கிளம்பினார். தொடரும்.